கீதா தூங்கிட்டாளா? ஆமாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டியை விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது. உங்களை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நான் பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் ஆலையே, நான் நல்லா தான் இருக்கேன். அது இங்க உங்களையும் என்னையும் ஒன்னா பார்த்து எங்க அப்பா என்னை இழுத்துட்டு போய் இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது, உடனே போயாகணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டாரு. உங்களை பார்த்தே ஆகணுங்கிற முடிவுல நான் ஓடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. அதுக்குள்ள உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வருவேன்? எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. காதல் ஒரு தெய்வீகம். காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்ட கூடாது. இப்ப போற, எப்ப திரும்பி வருவேன்? திரும்பி வருவேன், ஆனா எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாதுங்க. கீதா, மழைக்கால மேக மாதிரி என்னை தொட்டுட்டு போற, அந்த குளிமை மறையக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துருவில்ல? நீங்கதான் நான் தான் நீங்க. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. கீதா, நிச்சயமா கைவிட மாட்டேன். பாபு, மெட்ராஸ்க்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த அட்ரஸ்க்கு வாங்க.